கடவுளே அஜித்தே அப்படின்றது இப்ப எல்லா இடத்துலயும் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு இதுவா இருக்கு சார். தொடர்ந்து எல்லா இடத்துலயும் கடவுளே அஜித்தே அப்படின்றதுனால இப்ப அஜித் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எனக்கு பண்ணாதீங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு ரிக்வெஸ்டா ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அஜித்தை பொறுத்த வரைக்கும் என்னை ஒரு திரைப்பட நடிகனாகவே பாருங்க, அதை தாண்டி என்ன எந்த அரசியலுக்குள்ள என்ன பொருத்தாதீங்க. முதலமைச்சர் மேடை, ஜாக்கி சான் வர்றாரு, ரஜினி உட்கார்ந்துருக்காரு, எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, முதலமைச்சர் உட்கார்ந்துருக்காரு, ஸ்டேடியத்தில் நடக்குது, மேடை கிடைச்சு போறாரு. நான் இதெல்லாம் வேண்டான்னு சொல்றேன், என்ன கேட்காம என்ன அந்த சன் பிக்சர்ஸ் ஆட்கள் திமுக மிரட்டி கொண்டு இங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. கருணாநிதி அவர்கள் ரஜினி எந்திரிச்சு ஆமான்னு கை தட்டுறாரு, என்ன இப்படிதான் பண்ணி கூட்டு வந்திருக்கானுங்கிறாரு. மேடையே ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவர் முன்னாடி இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து கலந்துக்கிட்டு வருதானே, அப்புறம் ஏன் சார் சடனா வந்து அது எல்லாத்தையுமே நிறுத்திட்டாரு? அதை போலித்தனம் இருக்குன்னு முடிவு பண்றாங்க, அரசியல் பண்றாங்க, வியாபாரம் பண்றாங்க, அதை நம்ம ஏமாற்றுகிறார்கள் தெரிஞ்சதுனாலதான். அட்லீஸ்ட் இவரோட பட விழாவாக்காவது வரணும் அப்படின்றது ஒரு மக்களோட எதிர்பார்ப்பு, இல்ல அவரோட ரசிகர்களோட எதிர்பார்ப்பா இருக்கிறது. இல்ல அவருக்கு அது பிடிக்கல, தனிமை விரும்பியா இருக்காரு, அதுதான் அவருடைய ஒரிஜினல். சினிமாக்காரன் அப்படித்தான் இருக்குன்னு நினைக்கிறாரு. இப்போ இவங்களை வச்சு சம்பாதிச்சவங்க எத்தனை பேரு, அப்புறம் தன்னோட மார்க்கெட்டை வந்து இழந்தவங்க எல்லாரும் திருப்பி மீட்டெடுத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அந்த மாதிரி யாராவது பத்தி சொல்லுங்க சார். விஜயகாந்த் எடுத்தா குட்டி ரஜினிகாந்த். விஜயகாந்தனுடைய கிராமத்தில் பொழுதுபோக்கு அம்சமாக பண்ணார். ஒரு காலகட்டத்தில் அரசியல்லையும் அவுட் ஆகிட்டார், சினிமாவில் அவுட் ஆகிட்டார். நீங்கள் ராமராஜா வந்தார், நீங்கள் தாங்க அடுத்த முதலமைச்சர்னாங்க. பட்டி தொட்டியெல்லாம் படம் ஓடுது, கரகாட்டக்கார இப்போ பார்க்காத ஆளே இல்லை. இப்போ சூர்யா இருக்கார், சூர்யாவுக்கு நீங்கள் திரைப்படத்துறையை பொறுத்த வரைக்கும் அவரால் போதிய கவனம் செலுத்த முடியவில்லை. நீங்கள் இப்போ விக்ரம் நடித்த படம் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க போஸ்ட் ஓட்டினாங்க, அதே மாதிரி காப்பி அடிச்சு கங்குவா படத்தை எடுத்து ஓட்டியிருக்காரு. அப்ப இவங்களுக்கு சிந்திக்கிற திறன் இல்லை. ஒரு தேடி படம் ஒரு தடவை தான் மக்கள் பார்ப்பான், திருப்பிலாம் பார்க்க மாட்டான். அப்போ இதை கூட யோசிக்கிற தகுதி சூர்யாக்கு இல்லை. சூர்யா படங்கள் வந்து தொடர்ந்து 10 வருஷமா வந்து ஒரு ஃபிளாப் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எங்கும் பார்க்கப்படுது சார். அது உண்மையா? அது எந்த போதிய கவனம் செலுத்துறது திரைப்படத்துறையில மக்களுடைய ரசனை என்ன? ரஜினி எந்த படம் எடுத்தாலும் ஓடுது, விஜய் எந்த படம் எடுத்தாலும் ஓடுது, சுமாரா ஓடுது. ஏன் காரணம்? அவங்க அந்த மாதிரியே தன்னை வந்து வரைப்படுத்திக்கிட்டாங்க. சில வில்லிகளை பார்த்தா இவ நாசமா போனவனு பெருசுக்கெல்லாம் திட்டுது டிவியை பார்த்து. சில வில்லிகள் சீரியலை பார்த்துட்டு எப்படி சார் தன்னோட ரியல் லைஃபோட அவங்க கம்பேர் பண்ணி? அதுதான் தமிழ்நாடு, அதுதான் தமிழ்நாடு. அப்பாவி மக்களும் பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம். அஜித் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு சார். இப்போ என்னன்னா கடவுளே அஜித்தே அப்படின்றது இப்ப எல்லா இடத்துலயும் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு இதுவா இருக்கு சார். இது என்னன்னா விஜய் அவர்கள் மாநாடுல கூட இல்ல, கடவுளே அஜித்தே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது மாதிரியான ஒரு இது வந்திருக்கு. தொடர்ந்து எல்லா இடத்துலயும் கடவுளே அஜித்தே அப்படின்றதுனால இப்ப அஜித் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எனக்கு பண்ணாதீங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு ரிக்வெஸ்டா ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. ஸோ இது எப்படி சார் பார்க்குறதா? அப்போ அவர் எதுலையுமே கலந்துக்க மாட்டேங்கிறாரு, எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து இது பண்ண மாட்டேங்கிறாரு. ஆனால் அவரை கொண்டாடணும்னு இன்னும் மக்கள் நினச்சிட்டே இருக்காங்கல்ல. ஸோ இப்படியும் ஒரு கேரக்டர் இல்லை, இப்படியும் ஒரு ஆக்டரை வந்து எப்படி சார் மக்கள் ரசிக்கிறாங்க? இதே மக்கள் இந்த கடவுளே அஜித்தை ஏன் சொல்கிறாங்கன்னா, அஜித் ரசிகர்கள் எப்படியாவது அவரை வெளியில் கொண்டு வரணும்னு நினைக்கிறான். அஜித் ரசிகர் போன்றவனு தமிழ்நாடு முழுக்க இருக்குது. மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், இப்படி நிறைய பேர் இருக்கான். ஆனால் அவர் யாரையும் பார்க்க ரசிகர் மனதே கலைச்சிட்டாரு. நான் சினிமா எடுக்கிறேன், சினிமா பாரு வீட்டுக்கு போ. அப்போது அஜித்தை பொறுத்த வரைக்கும் என்னை ஒரு திரைப்பட நடிகனாகவே பாருங்க, அதை தாண்டி என்ன எந்த அரசியலுக்குள்ளே என்ன பொருத்தாதீங்க. நீங்கள் ஒரு மேடை, முதலமைச்சர் மேடை, ஜாக்கி சான் வர்றாரு, ரஜினி உட்கார்ந்துருக்காரு, எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, முதலமைச்சர் உட்கார்ந்துருக்காரு, ஸ்டேடியத்தில் நடக்குது, மேடை கிடைச்சு போகிறாரு. நான் இதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறேன், என்ன கேட்காம என்ன அந்த சன் பிக்சர்ஸ் ஆட்கள் திமுக மிரட்டி கொண்டு இங்கே நிறுத்தி வச்சிருக்காங்க. கருணாநிதி அவர்கள் ரஜினி எந்திரிச்சு ஆமான்னு கை தட்டுறாரு, என்ன இப்படிதான் பண்ணி கூட்டு வந்திருக்கானுங்கிறாரு. மேடையே
ஒரு அதிர்ச்சி ஆகி. சார் அப்புறம் எந்த மாதிரியான ஒரு மிரட்டலும் அவருக்கு வந்திருக்காரு சார்? எனக்கு கருணாநிதி அவர்கள் முன்னாடி அவர் தான் சார் சிஎம் ஆனார். கலைஞர் அவர்கள் முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயம் பேசும்போது எப்படி சார் அவரால் போல்டா அப்படி ஒரு மூவ்? அதுதான் அஜித். ரஜினி கூட பயந்துட்டு உட்கார்ந்துருக்காரு. ரஜினி கூட பயந்துட்டு உட்கார்ந்துருக்காரு சொல்ல முடியாமல். இவர் சொன்னோன்னே கை தட்டுறாரு. அப்போது அதுதான் அஜித். காரணம் கேட்டிங்கன்னா இந்த அரசிட்ட எந்த எதிர்பார்ப்பும் எந்த சலுகையும் போய் அரசியல்வாதிகிட்ட நிற்பதில்லை சார். அவர் முன்னாடி இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து கலந்துக்கிட்டு தானே, அப்புறம் ஏன் சார் சடனாக வந்து அது எல்லாத்தையுமே நிறுத்திட்டாரு? அதை போலித்தனம் இருக்குன்னு முடிவு பண்ணுறாங்க. அரசியல் பண்ணுறாங்க, வியாபாரம் பண்ணுறாங்க, அதை நம்ம வச்சு ஏமாற்றுகிறார்கள் தெரிஞ்சதுனால தான். எம்ஆர் ராதா என் ரசிகர் மன்றம் வைக்காதீங்கப்பா, பார்த்தியா வீட்டுக்கு வந்தியா போனையா தொலைஞ்சு போ, நீ என்ன கொண்டாடாத, நாங்கள்லாம் சினிமாக்காரன் மலேசியாவில் போய் சொன்னார் எம்ஆர் ராதா. நாங்கள்லாம் லட்ச லட்சம் சம்பளம் வாங்குறோம், எங்களெல்லாம் கொண்டாடாத, நீ சினிமா பார்த்தியா அதோட மரத்தை தூக்கி வீசிட்டு போயிரு, சினிமாவா இப்படி சொன்னவர் எம்ஆர் ராதா. பெரியார் பெருந்தொண்டை. இப்போ அஜித் அவர்கள் வந்து படம் நடிச்சிட்டு இருக்காரு. அப்போ வந்து இந்த படம் நடிக்கும் போது அப்போ அந்த படத்துல இருக்கிற டெக்னீஷியன்ஸ் இல்லை அவ்வளோ பேர் வந்து இந்த படத்தை நம்பி தானே சார் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்காகவாவது இவர் இது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிட்டு அட்லீஸ்ட் இவரோட பட விழாவாக்காவது வரணும் அப்படின்றது ஒரு மக்களோட எதிர்பார்ப்பு, இல்லை அவரோட ரசிகர்களோட எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஒரு நியாயமான ஒரு. அவருக்கு அது பிடிக்கல, தனிமை விரும்பியா இருக்கார், தனிமை விரும்பி. அப்போ அதுதான் அவருடைய ஒரிஜினாலிட்டி, அதுதான் அவருடைய. சினிமாக்காரன் அப்படித்தான் இருக்குன்னு நினைக்கிறாரு. சினிமாக்காரன் நீங்கள் ஒரு படம் எடுத்து தன்னோட படத்துக்காக கூட ஒரு ப்ரொமோஷனுக்கு வரல, வேண்டாம். அதை சினிமா பார்க்க போகிறா, என்ன ப்ரொமோஷன் பண்ணணும்? இப்போ அப்படிதானே சார் எல்லாமே வந்து. இல்லை எல்லாரும் பண்ணுறாங்கறதுக்காக அஜித் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வல்லமை படத்துக்கு பல கோடி சம்பளம் கொடுத்து லைக்காக எடுக்க தானே செய்கிறான் அஜர்பைஜானில் போய். இதான் என் ஸ்டைலு, வந்தா பாருங்க ஆளை விடு, சரிங்க வாங்கன்னு எடுக்கத்தானே செய்கிறான். இன்னுமே அவருக்கு அந்த அவருக்கும் வந்து அந்த மாதிரியான ஒரு மாசு இல்லை வந்து ஒரு பப்ளிக் ஒரு ரசிகர்கள் கூட்டம் இன்னும் அவருக்கு வந்து இவர் என்ன பண்ணாலும் வெளில வரனாலுமே அவருக்கான ஒரு ரசிகர் பட்டாளம் இன்னும் இருந்துட்டு தான் சார் இருக்கு. இவர் எல்லாருக்கும் இருக்கு. நீங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு. எம்ஆர் ராதா ரசிகனே வேண்டானா மக்கள் கொண்டாடுறானே அந்த வார்த்தை சொன்னதுனால. நீங்கள் அப்படி ஒரு நடிகனை இனிமேல் பார்க்கவே முடியாது. நீங்கள் துப்பாக்கி சூட்டில் ஜெயிலுக்கு போயிடுறாரு, ஜெயிலுக்கு போய் வெளியே வர்றாரு, வெளியே வந்து காமராஜருக்கு பார்க்கணுன்னு ஃபோன் பண்ணுறாரு. அப்போ அவர் உதவியாளர் வைரம் எடுக்கிறாரு, தயவுசெய்து நீங்கள் இந்த நேரத்தில் வர வேண்டாம், ஐயாவுக்கு பிரச்சனை வரும். யார்? காமராஜரே கேட்காம வைரவன் அவர்கள் சொல்கிறாரு. மனசு விட்டு நொந்து போய் போன வச்சிடுறாரு. அவர் பார்க்கணும்னு விரும்புகிற ஒரே ஆள் யார்? காமராஜர் தான். அப்போ நொந்து போய் விட்டுறாரு. வந்த பிறகு ஐயா இங்கே கிளம்பி வரனார், ஜெயிலேருந்து வந்திருக்காரு. வந்தால் அது நமக்கு முட்டால இவர் காமராஜர் கிளம்பி யார்கிட்ட போகிறாரு? எம்ஆர் ராதா வீட்டுக்கு போகிறாரு. இப்போ எவ்வளோ ரெண்டு பெருந்தன்மை பாருங்க. நீ இப்போ கிளம்பி வர வேண்டியதானே, ஏன் கேட்ட? வர வேண்டியதானே? இல்லை சார், இப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து அவ்வளோ இப்போ வரைக்குமே அவரை கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போல்லாம் இன்னும் ஒரு பீக்கில் இருந்திருப்பாரு. அப்போ அவர் அந்த மாதிரி சுட்டது வந்து அப்போ மக்கள் இன்னும் இவ்வளோ கொந்தளிச்சு போயிருப்பாங்கல்ல சார்? ஆமாம், எம்ஜிஆருடைய ரசிகர்கள் எம்ஜிஆருக்கு இருக்காங்க, எம்ஆர் ராதா ரசிகர்கள் எம்ஆர் ராதாவுக்கு இருக்காங்க, அவ்வளோதானே. ஸோ அதை அப்படி பிரித்து வேற அப்படி தான் பார்க்கணும். ஃபைன் சார். எம்ஆர் ராதா பொறுத்த வரைக்கும் மூட நம்பிக்கை எதிர்ப்பு நடிகர். ராமாயண படம் போட்டு தானே ராமாயணத்தில் ராமர் கல் குடிப்பார். நீங்கள் முன்னாடி போலீஸ்காரன் ஓசி டிக்கெட்டில் வந்தால் மேடை வந்து ஏய் காசு கொடுத்து வாங்கின பின்னாடி உட்காந்துருக்கான், ஓசிக்காராக்கி போலீஸ்கார முன்னாடி போயா பின்னாடி சொல்லுவார். இந்த தைரியம் யாருக்கும் இருக்குமா? அதனால தான் பெரியார் ராதா மன்றம்னு கட்டி வச்சிருக்காரு. ராதா மன்றம்னா எவ்வளோ சினிமாவுக்கு வராதிங்கடா, லட்சக்கணக்கான சம்பளம் வாங்குறேன், என் பின்னாடி வராத போ, இப்படி ஒரு ஆள் சொல்ல முடியும் கட்ஸ் இருக்குமா? அதுதான் எம்ஆர் ராதா.
சார் அப்போ இங்கே இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல சார், இப்போ இருக்கிற புது ஆக்டர்ஸும் சரி, இல்லை இந்த 80s 90s காலகட்டத்தில் வந்த ஆக்டர்ஸும் யாராலுமே வந்து ரஜினி அவர்கள் மாதிரி நிலைச்சி நிற்க முடியலையே. இப்போ ரஜினி கமல் அவங்க தானே சார் நிலைச்சி நிற்கிறாங்க. இப்போ எவ்வளவோ இப்போ இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாருமே தனக்கு ஒரு படம் கூட கிடைக்காதா, ஒரு நல்ல மார்க்கெட் கிடைக்காதா அப்படின்னு போராடிட்டு இருக்காங்கல்ல. அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாருமே தொடர்ந்து படங்கள், இப்போ இவங்களை வச்சு சம்பாதிச்சவங்க எத்தனை பேர், அப்புறம் தன்னோட மார்க்கெட்டை வந்து இழந்தவங்க எல்லாரும் திருப்பி மீட்டெடுத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அந்த மாதிரி யாராவது பற்றி சொல்லுங்க சார். இல்லைம்மா, அதாவது பாகவதர் காலத்திலேருந்து இப்படி தான் இருக்குது. பாகவதர் NS கிருஷ்ணன், அப்புறம் தான் எம்ஜிஆர் சிவாஜி, ரஜினி கமல், விஜய் அஜித் யூத்தில், இப்படி காலங்காலமாக ஜனரஞ்சகமாக ஒருத்தர், குணச்சித்திரமாக ஒருத்தர். இதுதான் ட்ரெண்டு. ஓகே. அப்போ இந்த ட்ரெண்டு இதை யாரும் மாற்ற முடியாது. இதில் விஜயகாந்த் எடுத்தால் குட்டி ரஜினிகாந்த். விஜயகாந்தனுடைய கிராமத்தில் பொழுதுபோக்கு அம்சமாக பண்ணார். அவர் ஒரு காலகட்டத்தில் அரசியல்லையும் அவுட் ஆகிட்டார், சினிமாவில் அவுட் ஆகிட்டார். நீங்கள் ராமராஜா வந்தார், நீங்கள் தாங்க அடுத்த முதலமைச்சர்னாங்க. பட்டி தொட்டியெல்லாம் படம் ஓடுது, கரகாட்டக்கரை இப்போ பார்க்காத ஆளே இல்லை. ஆமாம் சார். இப்படி பல அற்புதங்களை நிகழ்த்தினார் ராமராஜன். அப்புறம் MP ஆகி போனார், அப்புறம் ஆக்சிடென்ட் ஆனார், 4 வருஷம் வெளியில் வர முடியல. இப்போ சூர்யா இருக்கார். சூர்யாவுக்கு நீங்கள் திரைப்படத்துறையை பொறுத்த வரைக்கும் அவரால் போதிய கவனம் செலுத்த முடியவில்லை. அவங்க அப்பா குணச்சித்திர வாடகமாக இன்றைக்கு வரைக்கும் நடித்து முடிச்சிட்டாரு. நீங்கள் இப்போ விக்ரம் நடித்த படம் தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க போஸ்ட் ஓட்டினாங்க. அதே மாதிரி காப்பி அடித்து கங்குவா படத்தை எடுத்து ஓட்டியிருக்கார். ரெண்டும் அது நீங்கள் அப்போ இவங்களுக்கு சிந்திக்கிற திறன் இல்லை. ஒரு 3-4 மாதத்துக்கு முந்தி பார்த்தா இப்போ கங்குவா போஸ்ட் மாதிரி விக்ரம் இருந்தார். விக்ரம் முடிஞ்சோன்னே இப்போ சூர்யா இருக்கார். அது எப்படி ஓடாது? ஒரு தேடி படம் ஒரு தடவை தான் மக்கள் பார்ப்பான், திருப்பிலாம் பார்க்க மாட்டான். அப்போ இதை கூட யோசிக்கிற தகுதி சூர்யாவுக்கு இல்லை. சூர்யா படங்கள் வந்து தொடர்ந்து 10 வருஷமாக வந்து ஒரு ஃப்ளாப் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எங்கும் பார்க்கப்படுது சார். அது உண்மையா? அது எந்த அளவுக்கு போதிய கவனம் செலுத்துறது இல்லை. திரைப்படத்துறையில் மக்களுடைய ரசனை என்ன? ரஜினி எந்த படம் எடுத்தாலும் ஓடுது, விஜய் எந்த படம் எடுத்தாலும் ஓடுது, சுமாராக ஓடுது. ஏன் காரணம்? ஓடிட்டு இதில் பொழுதுபோக்கு இருக்குது, என்டர்டைன்மெண்ட் இருக்குது. அவங்க அது மாதிரியே தன்னை வந்து வரைப்படுத்திக்கிட்டாங்க. அப்போ இதுதான் பேட்டர்ன். ஆனால் சூர்யா பொறுத்த வரைக்கும் சூர்யா தன்னுடைய கேரக்டரை மக்கள்கிட்ட இன்னும் அழுத்தமாக கொண்டு போய் சேர்க்கலை, அதுக்கான கவனமும் செலுத்தலை. நீங்கள் வில்லனா மக்கள் கதாநாயகனாக பார்க்க மாட்டான், கதாநாயகனை வில்லனாக பார்க்க மாட்டான். சார் சத்யராஜ் அவர்கள் சார் ரஜினி அவர்களே முதல் படத்தில் வில்லனா தானே, அதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நீங்கள் கதாநாயகனை ஆன பிறகு திருப்பி நீங்கள் வில்லன் கேரக்டர் போனீங்கன்னா உங்களை ரசிக்க மாட்டான். யாரோ ஒரு நடிகர் வில்லன் கேரக்டர் நடிக்கிறார், எனக்கு மறந்து போச்சு. நீங்கள் அந்த படம் ஓடவே இல்லை, ஹீரோவாக நடிச்சு வில்லன் யாரோ ஒரு படம். ஓகே, மக்களால் அதை அக்செப்ட் பண்ணி அப்போ அவன் மைண்டில் அப்படி நிறுத்திடுவான். எம்ஜிஆரை போய் வில்லனாகி நடிச்சுன்னா மக்கள் பார்ப்பானா? நம்பியார் கதாநாயகன் நடிச்சுன்னா பார்ப்பானா? பார்க்க மாட்டான். அதாவது நம்பியாரோட நல்லவனை உலகத்தில் பார்க்க முடியாது. ஆனால் அவருக்கு வில்லன் தான். அந்த மாதிரி செட் ஆயிடுச்சு மக்கள் மனசில். அந்த மாதிரி இவருடைய கேரக்டர் இதுதான் முடிவு பண்ணிக்கலாம் சார். சில வில்லிகளை பார்த்தா இவன் நாசமாக போனவனு பெருசுக்கெல்லாம் திட்டுது டிவியை பார்த்துட்டு. சில வில்லிகள் கெடுத்துருவாயா சீரியலை பார்த்துட்டு எப்படி சார் தன்னோட ரியல் லைஃபோட அவங்க கம்பேர் பண்ணி? அதுதான் தமிழ்நாடு, அதுதாம்மா தமிழ்நாடு. அப்பாவி மக்களுமா, எந்த சூதுவாதும் தெரியாத அப்பாவி மக்கள். அழகான ஒரு விஷயங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க. உங்களோட பொண்ணான நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.